வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கதை எழுதுறதுக்கு அடுத்த முக்கியமான தேவை என்ன அப்படிங்கறத பத்தி தான். ஆமாங்க, பிளாட், அதாவது கதைக்கரு. கதைக்கரு இல்லாம ஒரு கதை எழுத முடியுங்களா? கதைக்கருனா என்ன? அதாவது ஒரு நாவல்ல இணைக்கப்பட்ட நிகழ்வுகளின் வரிசை தான் கதைக்களம், இல்லைன்னா கதைக்கரு. இதுதான் ஒரு கதையை உருவாக்கும். பொதுவா புனைக்கதையில, அதாவது ஃபிக்ஷன்ல ஒரு கதை கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்து செல்லப்பட்டுட்டு பின்னாடி அது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படுது. இதுதான் ஒரு கதை கரு. பிளாட்ங்கிறது ஒரு முழு கதையை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேனே. ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட குடும்பத்தோட திருவிழாக்கு போறான். திருவிழால அந்த சின்ன பையன் தொலைஞ்சு போயிடுறான். குடும்பத்துல உள்ள எல்லாரும் அவனை தேடுறாங்க. அந்த தொலைஞ்சு போன அந்த சமயத்துல அந்த சிறுவன் பல்வேறு மக்களை சந்திக்கிறான். கடைசியா அந்த சிறுவன் தன்னோட குடும்பத்தோட இணையறான். இது ஒரு கதைக்கரு. நீங்க யோசிக்கலாம், என்னடா இந்த கதையில நிறைய விஷயங்கள் இல்லையே, இந்த கதை எங்க நடக்குது, எந்த டைம் பீரியட்ல நடக்குது, அந்த பையன் வசதியானவனா இல்லைன்னா ஏழை பையனா இல்ல மிடில் கிளாஸா, திருவிழானா எந்த திருவிழாக்கு போறாங்க, எதுக்காக போறாங்க, அந்த பையன் நல்ல ஹெல்த்தியான பையனா, அந்த பையனோட குணாதிசயம் என்ன, அவனுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் என்ன எந்த விதமான ரிலேஷன்ஷிப் இருந்தது, அந்த ஃபேமிலி எப்படி அவனை தேடுறாங்க, அந்த நம்ம பல்வேறு மக்களை பத்தி மீட் பண்ண போறான்னு சொல்றோமே, அது யார் யாரு, என்னென்ன மக்களை அவன் மீட் பண்றான், அந்த மீட் பண்ற மக்கள் எப்படி அவனை ட்ரீட் பண்றாங்க, அது எப்படி அவனை பாதிக்குது, கடைசியா எப்படி அவன் தன்னோட ஃபேமிலியோட கடைசியா அந்த பையன் எப்படி தன்னோட ஃபேமிலியோட இணைய போறான், இதை பத்தி எதுவுமே இந்த கதை கருள் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பிளாட்ங்கிறது இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றது ஒரு அவுட்லைன்லயோ இல்ல கேரக்டரைசேஷன் பண்ணும் போதோ இல்ல சீன் கிரியேட் பண்ணும் போதோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உள்ள வரும். கதை கருங்கிறது ஒரு ஓவராலா என்ன கதை நடக்க போகுது. ஒரு பிளாட்ல முக்கியமான 3 தேவைதாங்க. ஒன்னு ஸ்டார்ட், இன்னொன்னு மேஜர் ஈவெண்ட், கன்க்ளூஷன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, இந்த கதையோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா பையனும் அவனோட குடும்பமும் ஒரு திருவிழாவுக்கு போறாங்க. மேஜர் ஈவெண்ட்னு எடுத்துக்கிட்டா அந்த பையன் அந்த திருவிழால காணாம போயிடுறான். கடைசி முடிவு, அந்த பையன் திரும்பி தன்னோட ஃபேமிலியோட இணையறான். இதுதான் பிளாட். என்னங்க, புரிஞ்சுதுங்களா? சரி, கதை கருனா இப்ப உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கதை கருவோட வகைகள், அதாவது டைப் ஆஃப் பிளாட்ஸ். கிறிஸ்டோபர் புக்கர் எழுதிய தி 7 பேசிக் பிளாட் அப்படிங்கிற புக்ல 7 விதமான கதை கரு வகைகளை பத்தி சொல்லியிருக்கார். முதல் பிளாட் டைப் ஓவர் கம்மிங் தி மான்ஸ்டர், அதாவது வில்லனை எதிர்க்கிறது. நார்மலா எல்லா சூப்பர் ஹீரோ கதையும் இந்த பிளாட் டைப்பை சார்ந்தது. இந்த கதையில வில்லனை நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க, அதை வச்சு நம்ம பல விதமான கதையை எழுதலாம். மான்ஸ்டர்ங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் டீமனா கூட இருக்கலாம், டிராமாவா இருக்கலாம், ஃபியரா இருக்கலாம். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றோம் அதை பத்தி சொல்றதும் இந்த பிளாட் வகையை சார்ந்தது. செகண்ட் பிளாட் ராக்ஸ் டு ரிச்சஸ், ஏழ்மையிலிருந்து பணக்காரர் ஆகிறத பத்தி சொல்ற கதை. மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டோபயோகிராபிஸ் இந்த டைப் ஆஃப் பிளாட்டை சார்ந்தது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிண்ட்ரெல்லாவோட கதை ஒரு டிப்பிக்கல் ராக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி. இது தமிழ்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விறகு வெட்டியும் தேவதையும் கதையும் இந்த பிளாட்டை சார்ந்ததுதான். மூன்றாவது டைப் ஆஃப் பிளாட் தேடல், குவெஸ்ட். இந்த கதை தேடலை பேஸ் பண்ணி இருக்கும். தேடுறது ஒரு பொருளா இருக்கலாம், ஆளா இருக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா சீக்ரெட்டா இருக்கலாம், சில சமயத்துல தன்னையே தேடுறத பத்தி கூட இந்த கதை இருக்கலாம். இங்கிலீஷ் நாவல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா விஜய் ஈஸ்வர் எழுதிய ஹவாக் சேஸ் ஹாய். இந்த நாவல்ல ஹீரோ தன்னோட கேர்ள் ஃபிரெண்டை தேடி போறான். தமிழ்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விக்ரமாதித்தனும் வேதாளமும் இந்த டைப் ஆஃப் பிளாட்டை சேர்ந்தது. நாலாவது டைப் ஆஃப் பிளாட் நீண்ட பிரயாணத்துக்கு பின் திரும்புதல், வாயேஜ் ரிட்டர்ன். இதுல மெயின் கேரக்டர் பல இடங்களுக்கு போய் அங்க பல விதமான ப்ராப்ளம் கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்றதை பத்தி சொல்றது. இந்த கதையை 2 விதமா முடிக்கலாம். ஒன்று, பயணம் செஞ்ச மெயின் கேரக்டர் மீண்டும் தன்னோட தாய்நாட்டுக்கு திரும்புற மாதிரி சொல்றது ஒரு முடிவு. 2வது, அந்த மெயின் கேரக்டர் போன புது உலகத்திலேயே செட்டில் ஆகுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சாண்டில்யனோட யவனராணியை பத்தி சொல்லலாம். இந்த கதையில ஹீரோயின் கிரேக்கத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றா. அதுக்கப்புறமா அவளோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு சொல்றது இந்த கதை.
ஃபிஃப்த் டைப் ஆஃப் பிளாட் காமெடி. லைட்டாக ஹாப்பி எண்டிங்கோட முடிகிற எல்லா கதையும் இந்த டைப் ஆஃப் பிளாட். மோஸ்ட் ஆஃப் த ரொமான்டிக் நாவல் இந்த டைப்பை சார்ந்தது. தமிழில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரமணிச்சந்திரன் நாவலை சொல்லலாம். ஆறாவது டைப் ஆஃப் பிளாட் ட்ராஜடி. இது காமெடிக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். மெயின் கேரக்டர் பல பிரச்சனைகளை பார்க்குறாங்க. இந்த பிரச்சனைகள் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஃபர்ஸ்ட் 4 டைப் ஆஃப் பிளாட்டில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாமல் போகிறது ட்ராஜடி டைப் ஆஃப் பிளாட். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு மெயின் கேரக்டர் தன்னையோ தனக்கு பிடிச்சவங்களையோ ஒரு கிரேட்டர் காஸ்க்காக இழக்கிறாங்க. இது ட்ராஜடி. நம்ம எப்போயுமே கதையை மெயின் கேரக்டர் வழியாக பார்க்கறதால உலகம் காப்பாற்றப்பட்டாலும் மெயின் கேரக்டருக்கு ஹாப்பி எண்டிங் இல்லை. அதனால் இதை ட்ராஜடின்னு சொல்லலாம். கடைசியாக மறுபிறப்பு, ரீபர்த். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ஃபேண்டசி இல்லைனா ரிலீஜியஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே இந்த டைப் ஆஃப் பிளாட். ஆனால் அதுக்காக மறுபிறப்புன்னு சொன்னாலே ஃபேண்டசியாவோ இல்லை ரீபர்த்தாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மெயின் கேரக்டருக்கு ஏற்படுற டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ரீபர்த்னு சொல்லலாம். இதை தவிர இன்னும் நிறைய பிளாட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர். என்னங்க, டைப் ஆஃப் பிளாட்ஸை பற்றி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம அடுத்த பகுதியை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். நம்ம இப்போ பேசின 7 பிளாட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளாட்டை சூஸ் பண்ணுங்க. அதுக்கு சின்னதாக ஒரு பிளாட் உருவாக்குங்க. பெருசாக எதுவும் வேணாம். ஸ்டார்டிங், மேஜர் ஈவெண்ட், கன்க்ளூஷன்னு அதை எழுதுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த பகுதியில் மீட் பண்ணுவோம்.